ஹாய் 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 அந்த கேமரா இருக்கு, இந்த கேமரா ரெண்டுத்தையும் சொல்லு. நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த கேம் என்னன்னா இம்போஸ்டர். இம்போஸ்டர் md@gmail.com. You can mail me anytime. Mail Paid பண்றீங்களா? service. Paid service. இது அவனோட சைட் பிஸ்னஸ், அதனால அதை பற்றி தப்பாக நினச்சி. ஃபைண்ட் இம்போஸ்டர்ன்றது தான் கேமோடைய கான்செப்ட்டு. எப்படின்னா 3 பேர் இருப்போம், எங்கள் 3 பேர்த்துக்குமே வேர்ட்ஸ் சொல்லுவார். அதில் யூனிக்காக இருக்க நேமை வந்து யார்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அது விளையாடும் போது உங்களுக்கே தெரியும், இன்னும் டீப்பாக அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமில் ஸ்டார்ட் பண்ண போகிறது கேமராமேன் தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஆரம்பிக்கலாங்களா? சொல்கிறேன். இப்போ கேமராமேன் உள்ள வரப்போறாரு. ஓகே, டிக்கு பற்றி பேசுகிறாரு. ஓகே ஓகே ஓகே. ஒட்டுலாம் கேட்கக்கூடாது. இல்லை கேட்க ஆளாளுக்கு ஒரு இது கொடுங்க. என்னது க்ளூ உங்களுக்கு சொன்னதை வச்சு. இப்படி பள்ளி இப்படி தான் நம்ம தேப்போம். அதான் நீ தான் ஆரம்பிக்கணும். இப்போ நான் க்ளூ வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு பறவை. சரி சரி, பறவை. நீ சொல்லு. இதை பார்க்கறதே ரேர், கிராமத்து சைடில் தான் பார்க்க முடியும். நீ சொல்லு. அது ஒரு பறவை, காட்டில் தான் பார்க்க முடியும். இப்போ இதை வச்சு கண்டுபிடிங்கன்னா இன்னொரு க்ளூ கொடுத்துருக்கீங்களா? இன்னொரு கிளி கொடு. கொடுத்துக்கலாம். இப்போ இப்படியே கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா இவனுக்கு 2 பேரும் சொல்லிடணும். அதான் கான்செப்ட். நான் சொல்ல விரும்பல. நீடா? நான் சொல்ல விரும்பல. என்ன சொல்ல? இப்போ நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறியா? இம்போஸ்டர்னு யாருன்னு கண்டுபிடிக்குமா? இப்போ கண்டுபிடிக்கிறா இல்லை இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? இன்னொரு க்ளூ கொடுக்கலாம். சரி, அப்போ இன்னொரு க்ளூ கொடுங்க. திருப்பி அதே க்ளூ சொல்லுங்க. அதே தூத்த சரி சொல்லுங்க. சொல்லக்கூடாது நண்பா, சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. சொல்ல தெரியுமா? கேம் லென்த் ஆக்காதீங்க, க்ளூவை கொடுங்க, கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்க்குறது அபூர்வமான. இது மழை வரத்துக்கு முன்னாடி தான் பார்க்க முடியும். மழை வர்றதுக்கு முன்னாடி. மழை மீன்ஸ் அந்த மழை இல்லை, இந்த மழை. ரெயின். அப்போ போச்சு. ஆமா, மத்த டைம்ல இருக்கும். பிஃபோர் தி ரெயின் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்ல வரீங்க. ஆமா, பிஃபோர் தி ரெயின் பார்க்கலாம். அது பிஃபோர் தி ரெயின் எப்படின்னா அப்பதான் ஆக்டிவா இருக்கும். அப்படி இல்ல, எல்லா டைம்லயும் பார்க்கலாம். அதை பிஃபோர் தி ரெயின் வந்து மழைக்கு முன்னாடி வந்து அது கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா டியோ எல்லாவும் இருக்கும். சரி, அது பார்க்க அழகா இருக்கும். என்னடா மற்றதெல்லாம் பார்க்க இந்த கண்ட்ரோவே இருக்கும். சரி, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். 2 தான். 2 மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போகக்கூடாது. சரி, ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ கண்டுபிடிக்கிறேன். நல்லா என்ன தங்குறேன் சொல்லிடலாமா? நீ என்ன க்ளூ சொன்ன? அழகா இதெல்லாம் அலங்கோலமா இருக்கும்ல. என்னடா டிஃப்ரென்ஸே இல்லை. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனா நீ கொஞ்சம் பின்னாடி போட அப்படியே. ஆன்சர் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான், ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நீ என்ன சொன்ன? தெரியல. ரூபுதே மாந்தி. நான் தானே இப்போ சொல்ல போகிறேன். இது எனக்கு என்னவோ வந்து ஒய்யாசி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. அதனால் நீ சொல்லு. நீ சொல்ல. நீ தான் ஒய்யாசி சொன்னதான் கரெக்டு. ஏய், உனக்கு நான் என்ன சொன்னேன்? பிஜி என்னன்னா என்னது என்னது குராடா
எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லடா இவன் அவன் தான் பீக்காக்கு நினைச்சுட்டான் முதல்ல. அவன் சொன்ன தப்பான குழுல தானடா அவனை காட்டாம அவனை காமிட்டா. அதுதான் நான் ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தேன், என்னடா இவன் மலையில தான் ஆடு விடுறான் அவனுக்கு வேற தானே சொன்னான், அவனுக்கு தானே அது சொன்னேன் அப்படின்னு வச்சிருந்தேன். என்ன என் நிறுத்திட்டு சொல்லிருக்கலாம். கரெக்டா இருக்குறான்டா இவன். சரி அது கூட வரேன் அப்படியே விட்டேன். சரி விடு. இவனு சொன்னது அந்த காதுல கேட்டுதுடா. அதே ஞாபகம் வச்சு அதே ஞாபகத்துல நான் வந்து கேட்டேன்டா. அவன் கேமராமேன் அவளை சத்தமா சொன்ன உனக்கு அவனுக்காவது கேட்கணுமே சத்தமா சொன்னா தப்பா சொல்லிட்டு சரி to the next question. come on இருடா பாயிண்ட்ஸ் சொல்றா. OSC க்கு ஒரு பாயிண்ட், இம்போஸ்டருக்கு ஒரு பாயிண்ட், BSC க்கு 0 பாயிண்ட். இம்போஸ்டருக்கு வந்து நான் 0 கொடுக்கணும், ஏன்னா ஒரு லூஸ் தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. அடுத்த வாட்டி கரெக்டா புரிஞ்சுக்கிறான். இவனுக்கு ஏன் பாயிண்ட் வந்தது? அவன் தான் இம்போஸ்டர், அவனுக்கு பாயிண்ட் இல்லைன்னா எப்படி? அவன் தான் இம்போஸ்டர். அப்போ OSC க்கு ஏன் பாயிண்ட் வந்தது? அவன் தான் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சா இவனுக்கு எப்படி பாயிண்ட் வரும்? அத கண்டுபிடிச்ச இம்போஸ்டர் அவன் இம்போஸ்டர்னாலே அவனுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் போய்டும். சரி இந்த மாதிரி முட்டாக்குவே இல்லடா. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இந்த வாட்டி ஒட்டி கேட்டு கூட தப்பா சொல்லிட்டேடா, மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஓகே என்னது இந்த வாட்டி கரெக்டா பிடிச்சிரு. ஓகே ஓகே டேய் ப்ரோ சரி சரி ஓகே ஓகே ப்ரோ கேட்டுச்சு போல தான் சரியா இல்ல கேட்டு காது. சரி நீ கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கோ, அப்பதான் நீ பேசுறது கேட்கு. நான் பேசுறது நல்லா கேட்கும். இல்ல ஆரம்பிக்கலாம். இது இருக்கு பார்த்துட்டு கவுல்லாம் தெரியவே இல்லை இதில். இதுக்கு மேலே நிற்கவி, இந்த செங்கலுக்கு மேலே நிற்கவி. பெண்களுக்கு மேலே இது நிற்காது. இப்போ பார்த்தாலும் பெண்கள் எப்படி நான் இது கையிலேயே வச்சுக்கிறேன், பேசணும். க்ளூ இந்த வாட்டி இப்படி ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படிதான் லெஃப்ட் ஹேண்டட்ல எப்படி பல்லு தேய்ப்பாங்க? ஒய்யாசி நீ ஆரம்பிடா இந்த வாட்டியா. இப்படி தான் பரவாயில்ல, ஒய்யாசி நீ ஆரம்பி. தான் அது ஒரு வந்து ஃப்ரூட் பழம். ஓகே நான் சொல்லுங்கள். மரத்தில் காய்க்கும். அது ஒரு சீசனல் ஃப்ரூட். இதெல்லாம் ஒரு க்ளூன்னு சொல்கிறானுங்க பாரு, 2 பேரும் மரத்தில் காய்க்கும். அவன் ஃப்ரூட்டுன்னா நான் மரத்தில் காய்க்கும்னு சொல்லக்கூடாதா? அது வந்து எப்போ வேணால் கிடைக்கும். எப்போ வேணால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல அது புளிப்பாக இருக்கும், அப்புறம் இனிப்பாக இருக்கும். இது வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சரி கண்டுபிடிங்க. இந்த அடி கௌரி நீ கண்டுபிடுறா. வையாசி. ஏசி நீ 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 வடா க்ளூக்கு தாம்பா மாதிரி எப்போ எல்லா வாட்டி கிடைக்கும்னா அவள் முடிஞ்சிச்சாங்க. எங்களுக்கு கொடுத்தது சீசன் ஃப்ரூட். அவங்களுக்கு 2 பேருக்கும் மாம்பழம் கொடுத்தேன். அது வந்து சீசனல் சொல்லிட்டான். அது என்ன அதுன்னு சொல்லிட்டான், சொல்லாம சொல்லிட்டான். மாம்பழம் எப்போ கிடைக்கும்? வெயில் காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஆரஞ்சு எப்பவுமே கிடைக்கும். அது மாட்டினே நீ புளிப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, டைரக்டா மாட்டிக்குவேன்.